ஏன்னா வந்து எனக்கு இது ஊருக்கு அங்கெல்லாம் போயின்னு வரலாம். இது வந்து நியூ பில்டிங். இந்த பில்டிங்கில் 3 பேர் மரணமாக இறந்து போன மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனது. எங்களுக்கு தெரியும். ஏரியாவில் ஒரு வாட்டி இது ரொம்ப வைரல் ஆச்சு. இந்த மாதிரி நாங்கள் இந்த ஏரியாவில் தான் ரொம்ப நாளாக இருக்கோம் வருஷமாக. ஆனால் இந்த 3 பேர் இறந்து போனாங்க. இந்த ஏரியாவில் எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். நார்மலாக ஸ்ட்ரீட்டில் விளையாடுற மாதிரி விளையாடும் போது நிறைய உருவம் நாங்கள் பார்த்துருக்கோம், எட்டி பார்ப்போம். அதுவே நாங்கள் பயந்து ஓடிடுவோம். இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இப்போ இதை தான் அந்த பில்டிங் காட்டுறோம். இந்த பில்டிங் தான் வாடா கைஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஏதாவது அமானுஷமாக நடக்க போதா இல்லையான்னு. தண்ணியாக இருக்குது இடம் ஒரே பழங்காலத்து நம்ம தண்ணியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சுதுல்ல. ரீசெண்டாக மழை பெஞ்சு ஒரு 2-3 நாள் முன்னாடி மழை பெஞ்சுது. ஆனால் வெயில் புண்ணுச்சு. இடமே ஒரு மாதிரி இடிஞ்சு விழுந்தாங்க. சவுண்ட் கேட்குது. பேச சத்தம். ஆமாம், நிறைய பேர் கேட்கும் அந்த சவுண்டு. எனக்கு தெரிஞ்சு மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் கேட்குது. வாங்க முதல்ல இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிடுவோம். நாங்கள் முதல்ல இந்த வீடை வந்து முழுசாக இந்த கட்டியே முடிக்கல. ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தெரியாது. ஏன்னா இந்த டார்ச் லைட் இல்லை. நாங்கள் ஃபோனில் தான் டார்ச் வச்சு எடுக்கணும். இன்னும் பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் சவுண்டு கேட்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகலாம். ஏன்னா அங்கே தான். ஆனால் இது பெரியவங்க வாய்ஸ் மாதிரி தெரியல. ஏதோ சின்ன குழந்தையோட சவுண்ட். இங்கே போட சரி வாங்க முதல்ல இங்கே பண்ணலாம். செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இங்கே பாருங்க வாய்ஸ் ஒரே தண்ணியாக இருக்குது. கீழே தண்ணி தான் ஃபுல்லாக. சரி வாடா மேலே மழை பெஞ்சுது. காய்ஸ் லைட்டாக இருட்டாக இருக்கும். காய்ஸ் நாங்கள் வந்து டார்ச் லைட் என்கிட்ட இல்லை. அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். காய்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குது. கேட்டுச்சு. வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்டுது காய்ஸ். இங்கே பாருங்கள், ஏதோ வினோதமான சவுண்டு இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் கேட்டுது. பார்க்குற மாதிரி இருக்குதா? என்னதுடா தூக்குறது கைஸ்? கைஸ் நோட்டீஸ் பண்ணிங்களா கைஸ்? அங்கே பாருங்க பின்னாடி வந்துடுறா. கைஸ் எனக்கு தெரிஞ்சு தப்பாக தான் படுது. தருணுங்கடா. தருணுங்கடா. கைஸ் அங்கே பாருங்க கைஸ். கைஸ் கைஸ் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்க. நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணுறோம். ஷாடோ தெரியும் பாருங்க. திருப்பி பாருங்க. எட்டி பாருங்க ஒரு வாட்டி. நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். வா தருண் எங்கே போகணும்? மேலே போயிருங்க. எட்டி பார்த்துக்கலாம். இங்கே வாடா. இங்கே நடக்குது. ஏதோ எட்டி பார்த்துது. எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க எட்டி பார்த்தா மாதிரி தான் தோணுது. சின்னவங்க கிடையாது. ஐயோ காலில் தண்ணி ஆயிடுச்சு கைஸ். காசு அவள்தான் அந்த ஃப்ளோர் அவள்தான் முடிஞ்சிச்சு. இதோட செகண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் தேர்ட் ஃப்ளோர் அவள்தான். தேர்ட் ஃப்ளோர் போகலாம். தேர்ட் ஃப்ளோர் இல்லை கைஸ். இது மட்டும் மாதிரி தான். அது வருது. திருப்பி வருவா. எட்டி பாருங்க. திருப்பி வரலாம். எட்டி பாருங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தூக்குங்க. கேப்சர் பண்ணு. காய்ஸ் நாங்கள் அங்கே பார்த்தோம். கல்லுலாம் தூக்கி போட்டுது. பாப்படுது எனக்கு இந்த இடம். ஏன்னா அங்கே தான் கல்லுலாம் தூக்கி போகுது. பெரிய கல். சரி வாடா அங்கே போகலாம். வாடா. நீ பொறுமையாக போனா தெரியும்.
எதுவும் இல்லை கைஸுங்க. ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக கீழே போகும்போது ஏதோ எக்ஸ்ட்ரீமாக நடக்கணும்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம் கீழே. மேடம் நம்ம டக்குன்னு கிளம்பலாங்க. ஆமாம் டக்குன்னு கிளம்பணும். நம்ம 2 கேப்சர் ஆயிடுச்சு. பார்த்துருக்கோம். கம்மியாக இங்கே பாருங்க, இங்கே தான் நம்ம அந்த உருவத்தை கட்டுப்பாடா கட்டிங் இல்லவே இல்லைடா. வாடா போயிடலாம்டா. கைஸ் நம்ம போகலாம். இந்த Guys, நாங்கள் கீழே ஒரு ஃப்ளோர் காட்டுறோம். கீழே போகலாம்டா. கைஸ் மேலே இந்த கல் தூக்கி போகுது கைஸ். போயிடலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் guys. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கைஸ் இங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தால் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. வந்தப்போ சவுண்டுக்கு மட்டும்தான் கேட்டுன்னு நினச்சோம். பார்த்தா மேலே உருவம்லாம் எட்டி பார்க்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப் கிடையாது. ஆனால் நம்ம கிளம்பலாம். வாடா போகலாம். கைஸ் சவுண்டு கேட்குது. என் தப்பா இப்போ இப்போ நடந்ததுலாம் பார்த்துருக்கீங்க. நம்ம போன பில்டிங்க்கு அவ்வளோவா ஒரு இம்பேக்டே இல்லை. நம்ம டேட்டு பார்த்தோம், கேலண்டர் பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம். அதான் மிஞ்சி அங்கே ஒரு சவுண்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் போடுற சவுண்டு நீங்கள் பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது சவுண்டு. இங்கே நம்ம பெரியவங்களோட ஆவி தான் சுற்றிட்டு இருக்கேன். சின்னவங்களோட ஆவி இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க அழுகிற சவுண்டு, நாய் ஊழற சவுண்டுலாம் இருக்குது. இந்த நடக்கிற சவுண்டுலாம் கேட்குது. மேலே இங்கே கல் தூக்கி போடுது, எட்டி பார்க்குது. சவுண்டு கேட்குறா. கேட்குது. நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று நிறைய வீடியோ நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் லீவ் தான் நம்ம நிறைய போடுவோம். இனிமேல் யாரும் ஊருக்கும் போக மாட்டாங்க அவ்வளோவா. சரி ஓகே கைஸ் பாய். லைக் பண்ணுறேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் எல்லாம் உங்களுக்காக தான்.